Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நீட் யூஜி எக்ஸாமினேஷனோடைய OMR ஷீட்டை வியூ பண்ணி பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அபிஷியல் ஆன்சர் கீயும் வந்து கொடுத்திருக்காங்க. ஆன்சர் கீயை கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கீ சேலஞ்ச் வந்து பண்ணக்கூடிய ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து எனபிள் பண்ணிருக்காங்க. இந்த மூணு அப்டேட்டையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நீங்க கைப்பட OMR ஷீட்ல வந்து ஃபில் பண்ணப்பட்ட அந்த OMR ஷீட்டை எப்படி வந்து வியூ பண்ணி பார்க்கிறது, எப்படி வந்து கீ சேலஞ்ச் வந்து செக் பண்றது, உங்களுடைய கொஸ்டின் புக்லெட்டுக்கான அந்த ஆன்சர் கீ எப்படி வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கிறது அப்படிங்கிற பத்தின கம்ப்ளீட் அப்டேட்டா தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து நீட், அதாவது வந்து நீட் யூஜி எக்ஸாமினேஷனோடைய அபிஷியல் ஆன்சர் கீ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து என்டிஏ தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ, அதாவது இந்த ஆன்சர் கீ அப்படிங்கறது உங்களுக்கு வந்து ஒரு தற்காலிகமான ஆன்சர் கீ, அதாவது டெம்பரரியான வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டென்டேட்டிவ் ஆன்சர் கீயை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கன்ஃபர்மேஷன், அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கறத நம்ம வந்து ஜட்மெண்ட் சொல்ல முடியாது அப்படிங்கறத அவங்களே சொல்லிட்டாங்க. சரிங்களா? இந்த இடத்துல டெஸ்ட் புக்லெட் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு கோடு வந்து இருக்கும். 45 46 47 48 உங்களுடைய ஓஎம்ஆர்ல நீங்க என்ன புக்லெட் நம்பர் வந்து கொடுத்துருக்கீங்களோ, இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாருங்க, புக்லெட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து 46. அப்ப 46னா 46க்கு நேர் இருக்கக்கூடிய நீங்க டேப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபன் பண்ணி அந்த பிடிஎஃப்ல நீங்க வந்து செக் பண்ணணும். 46வது கோடுல ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் வந்து 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டா பார்த்து இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒன் பை ஒன்னா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதுக்கு என்னென்ன ஆன்சர் வந்து பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத நீங்களே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு மேபி உங்களுக்கு வந்து கீ சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட்டா பத்தியும் போட்டு லாகின் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு உண்டான அந்த கீ சேலஞ்சை உங்களால வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத வந்து கொடுத்துருக்காங்க. பட் கீ சேலஞ்ச் பண்றதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அமௌண்ட் பேமெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா கீ சேலஞ்ச் அப்படிங்கிற வந்து பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஸ்கேன்ட் இமேஜை நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரீயாவே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நீங்க மேபி கீ சேலஞ்ச் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஆன்சர் ஈச் ஆன்சருக்கு நீங்க வந்து என்ன பண்ணணும் 200 rupees நீங்க வந்து ஃபீஸ் வந்து என்டிஏக்கு நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நேத்து அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்டிஏ தரப்புல இருந்து. ஸ்டார்ட் டேட் அதாவது ஜூன் 3ஆம் தேதியில இருந்து ஜூன் 5ஆம் தேதிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீ சேலஞ்ச், அதாவது ஆன்சர் கீ சேலஞ்ச் வந்து பண்ணணும். இந்த ஒரு ஃபீஸ் வந்து நாட் ரீஃபண்டபிள் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஆன்சர் கீ சேலஞ்ச், அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்டிஏ தரப்புல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் என்டிஏ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு புக்லெட் வச்சு அவங்க செக் பண்ணி பார்த்ததுல வந்து அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது 2ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மேபி நீங்க அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2லாம் வராது, ஆன்சர் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணனா தாராளமாக கொஸ்டின் நம்பர் 1க்கு வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ண முடியும். அதுக்கு வந்து ப்ரூஃப் உங்ககிட்ட வந்து இருக்கணும். எந்த நோட்ஸ்ல இருந்து நீங்க வந்து கரெக்டா நீங்க வந்து கரெக்டா வந்து சொல்றீங்க அப்படிங்கறத ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீ சேலஞ்ச் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி வந்து 180 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கீ சேலஞ்ச் வந்து பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம்னா நீங்க கீ சேலஞ்ச் அப்படிங்கிற உங்களால வந்து பண்ண முடியும். அதை தாண்டி வந்து ரெக்கார்டு ரெஸ்பான்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவுமே மோஸ்ட்லி இது வந்து யாருமே அது அந்த அளவுக்கு வந்து பண்றது கிடையாது. மேபி நீங்க கீ சேலஞ்ச் பண்றதா இருந்தால் நீங்க தாராளமாக கீ சேலஞ்ச் வந்து பண்ணலாம். பட் அப்படி நீங்க கீ சேலஞ்ச் பண்ணி நீங்க சொல்லக்கூடிய ஆன்சர் தான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இருக்கு. ஸோ அதுல தாராளமாக கிரேஸ் மார்க் அப்படிங்கறது உங்களுக்கு மார்க் வந்து விழும். சரிங்களா? இந்த கான்செப்ட் தான் வந்து என்டிஏ தரப்புல இருந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய டாஷ்போர்டை நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்க டாஷ்போர்டை லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல கீழே பாட்டம்ல ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா வியூ அண்ட் சேலஞ்ச் ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ணலாம். இல்ல கீ சேலஞ்ச் எல்லாம் பண்ண வேண்டாம், என்னுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை நான் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வியூ சேலஞ்ச் ஆன்சர் கீ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து கீ சேலஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கீ சேலஞ்ச் வந்து உங்களால வந்து பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஒன்ஸ் வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க, செகண்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, தேர்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்துட்டு மேபி நீங்க கீ சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து கிளிக் ஹேர் டு வியூ அண்ட் சேலஞ்ச் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க.
இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான அந்த கீ சேலஞ்சை நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். அதாவது நீங்க வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறது அவங்க 2ன்னு வந்து போட்டிருக்காங்க. பட் நீங்க வந்து ஆன்சர் வந்து 3ன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணிக்கணும். 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், அந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம். இது எல்லாமே கொடுத்து நீங்க நம்ம ஃபைனலா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து சேவ் அண்ட் கிளைம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீ சேலஞ்ச் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எத்தனை கொஸ்டினுக்கு பண்றீங்களோ அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி அமௌண்ட் நீங்க ஆன்லைன்ல வந்து என்டிஏக்கு வந்து நீங்க ஃபீஸா வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு என்டிஏ தரப்புல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நீட் யூஜி எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.